ஹீரோயினுக்கும் வெட்டினரி டாக்டரான ஹீரோக்கும் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. இது வரைக்கும் ஹீரோயினை தனியாக மீட் பண்ணதே இல்லை. ஹீரோயினோட ஃபேமிலியில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட தாத்தா மிலிட்ரியில் இருந்திருப்பார். டைமுக்கு சாப்பிட்றணும், 7 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணுன்ற மாதிரி தான் அவங்கள வளர்த்துருப்பாங்க. வெட்டிங் நைட் ஹீரோயின் 2 பேரும் ஹோட்டலில் ஸ்டே பண்ணி இருக்கும்போது 2 பேர் வந்து கதவை தட்டுறாங்க. சார்லி எங்கேன்னு கேட்குறாங்க. ஹீரோக்கு அது யாருன்னே தெரியலை. உடனே கண்ணை நீட்டிடுறாங்க. ஹீரோயின் கொதிக்க வச்ச தண்ணியை எடுத்து அவங்க மேலே ஊற்றி கீழே விழுந்த கன்னை எடுத்து அவங்க முன்னாடியே நீட்டி அவங்கள வெளியே அனுப்புகிறாங்க. பல்கனி வழியாக தப்பிச்சு 2 பேரும் கீழே வந்துடுறாங்க. இருந்தாலும் அந்த 2 வில்லன்ஸும் ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க. அவசரமாக தப்பிச்சு போயிடணுன்ற மாதிரியான நிலைமை இருக்கும்போது ஹீரோ காரில் ஏறி சானிடைசர் பூசிட்டு மிரரை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. இதனால் ஹீரோயினுக்கு கடுப்பாகுது. அது மட்டும் இல்லாமல் லிஃப்ட்டில் வரும்போதும் அவர் பயந்துருப்பார். இதெல்லாம் சேர்ந்து அவருக்கு ஓசிடி கிளாஸ்ட்ரோஃபோபியான்னு ப்ராப்ளம் இருக்கிறது ஹீரோயினுக்கு தெரிய வருது. 2 வில்லன்ஸும் இவங்களோட காரை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தாலும் ஹீரோ டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே ஓடிட்டுருக்காரு. இதனால் கடுப்பான ஹீரோயின் அவர் மேலேயே ஏறி உட்காந்து அவங்க ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. செமையாக ஓட்டுறாங்க. அப்படியே போய் ஒரு சின்ன லேனுக்கெல்லாம் காரை விட்டு தப்பிக்கிறாங்க. 1.5 வருஷமாக ஒரு ரேஸில் நான் தான் வின் பண்ணிகிட்ருக்கேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இதெல்லாம் வீட்டுக்கு தெரியாமல் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இதை நீங்கள் மறைச்சி பொய் சொல்லிட்டீங்கன்னு ஹீரோவும், ஓசிடி கிளாஸ்ட்ரோஃபோபியா இருக்கிறத நீங்கள் மறைச்சி பொய் சொல்லிட்டீங்கன்னு ஹீரோயினும் ஒருத்தர் குத்தம் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஹீரோவோட அம்மா கால் பண்ணுறாங்க. ஹீரோவோட பேரண்ட்ஸும் ஹீரோயினோட பேரண்ட்ஸும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. இந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு சந்தீப்னு ஒருத்தர் போயிருக்காரு. அவர் தான் இப்போ அந்த ஃபோனில் பேசுகிறாரு. சார்லியோட நாளைக்கு ஒரு இடத்துக்கு வந்துருன்னு அவர் சொல்லும்போது ஹீரோ அமைதியாக பேசி சால்வ் பண்ண பார்க்க ஹீரோயின் ஃபோனை பிடுங்கி நல்லா திட்டி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபோனை வச்சுட்டு போலீஸுக்கு போகலான்னு டிசைட் பண்ணி 2 பேரும் கிளம்பும்போது ஹீரோ சீட் பெல்ட்டை போட சொல்கிறாரு. இதனால் ஹீரோயின் கடுப்பாகிறாங்க. ஆனால் போட்டுக்கிறாங்க. கார் ரிவர்ஸில் எடுத்துகிட்டு போகும்போது வில்லன்ஸோட கார் வந்து இவங்க காரை மோதுது. சீட் பெல்ட் போட்டிருந்ததுனால ஹீரோயின் தப்பிக்கிறாங்க. இப்போ இவங்களை வெளியே இழுத்து இவங்களுக்கு ஹேண்ட் கஃப் போட்டுட்டு கார் டிக்கியில் அடைச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் டீக்காக அவங்க கீழே இறங்கும்போது நோட் பார்க்கிங்கில் வண்டியை நிறுத்தியிருந்ததுனால டோவிங் வேன் வந்து இவங்களோட காரை இழுத்துட்டு போகுது. இப்போ ஹீரோவோட ஃபோனுக்கு சிஐடிஸ் கிட்ட இருந்து கால் வருது. கஷ்டப்பட்டு ஃபோனை எடுத்து பேசுகிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிரிக்கெட் புக்கி ஒருத்தரோட பிளாக் மணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக போகிறாங்கன்ற இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது. இவங்க அதை தாங்களே திருடலான்னு டிசைட் பண்ணி ஒரு இடத்துல வச்சு திருடுறாங்க. அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு ஷாப் இருந்திருக்கும். அது ஹீரோயினோட மாமாவோட கடை தான். அவரோட சிசிடிவியில் இதெல்லாம் பதிவாயிடுச்சு. அந்த இடத்துல நடந்த சண்டையில் ஒரு போலீஸ் மட்டும் மாஸ்க்கை கழட்டி இருப்பார். அதனால் அவரோட ஃபேஸ் தெளிவாக தெரியுது. சார்லி சாப்ளின் டிசைன் போட்ட ஒரு பென் டிரைவில் இந்த வீடியோவை காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு மாமா.